அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. திருச்சிக்கு வருகை தந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமான நிலையத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். மணப்பாறையில் நடைபெற்று வரும் சாரணர் வைர விழா நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதல்வரிடம் துறையூர் புத்தனாம்பட்டியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வரும் செல்வம் என்ற மாற்றுத்திறனாளி தனது தொழில் வளர்ச்சிக்கு தேவையான எந்திரங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதேபோல் மணிகண்டம் அருகே உள்ள சந்தையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் கமலக்கண்ணன் முதல்வரிடம் மனு அளித்தார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. கோவிலின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததையொட்டி கடந்த 26ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தில் ஊற்றினர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.